Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe iftar special pudding cups. உங்கள் வீட்டுக்கு இஃப்தாருக்கு கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அசந்து போயிடுவாங்க. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புட்டிங் கப்ஸை வாங்க எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 கிராம் சைனா கிராஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3 கிளாஸ் தண்ணியில் நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா இது கரையட்டும். 1/2 லிட்டர் பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் வர்ற அளவுக்கு இந்த பாலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ரொம்ப கொதிக்க வேணாம். ஒரு 1 மினிட் நல்லா வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 1 கிளாஸ் சேர்த்துட்டு இன்னும் 1 கிளாஸ் அப்படியே தான் இருக்குது. அது ஸ்டவ் ஆன்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம இதை செட் பண்ண போகிறோமோ அந்த இதில் மாற்றி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம இன்னொரு லேயர் சேர்க்க போகிறோம். அதுக்காக பாதி சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் கப்புலையும் இந்த மாதிரி ஒரு பவுல்லையும் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன பவுல் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஹவர் ஃப்ரீசரில் அதை வச்சிடலாம். அப்போ தான் அது கொஞ்சம் செட் ஆகி வரும். அதுக்கு மேலே நம்ம ஊற்றுற லேயர் இப்போ ரெடி பண்ணிடலாம். 1 கிளாஸ் வர அளவுக்கு நம்ம சைனா கிராஸ் இதில் எடுத்தாச்சு. இன்னும் 1.5 கிளாஸ் இருக்குது. இதில் நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரூஅப்ஸா எடுத்ததுனால சுகர் சேர்க்கல. நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சப்ஜா சீடு ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எனக்கு நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்ச ஜல்லியும் கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே உள்ள லேயர் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் அழகாக மெதுவாக ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் கப்ஸ்லையும் ஊற்றிக்கிட்டேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ இதை நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக செட் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட இஃப்தார் ஸ்பெஷல் புட்டிங் கப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வர்ற கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே அசந்து போயிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.